குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜோஹோ புக்ஸோட மந்த்லி வெபினார் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு டாபிக்ல வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் ஃப்ரம் இயர் ஸ்டார்டிங் டு எண்ட் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி இயர் எண்டில் இருக்கோம். அண்ட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும்னா கஸ்டமைசேஷன், என்னெல்லாம் ஜோஹோ புக்ஸில் கஸ்டமைசேஷன் இருக்கோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம கூட இன்னைக்கு அபிஷேக் இருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு ஜோஹோ புக்ஸில் இருக்க கஸ்டமைசேஷன் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் டு யூ அபிஷேக். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேக், ஜோஹோ புக்ஸோட ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஃபர்ஸ்ட் ஜோஹோ புக்ஸ்னால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களில் பெரும்பாலான பேர் ஜோஹோ புக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜோஹோ புக்ஸ்ன்றது ஒரு ஆன்லைன் கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இங்கே உங்களோட நீங்கள் சேல்ஸ், பர்ச்சேசஸ், இன்வென்ட்ரி எல்லாம் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதோட பேங்க் ரீகன்சிலியேஷன், ஜிஎஸ்டி ஃபைலிங், இவே பில், இன்வாய்ஸ்லாம் ஜோஹோ புக்ஸ்லேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களால் ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் 75+ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் ஜோஹோ புக்ஸ்லேருந்தே உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வெபினாரில் நம்மளோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜோஹோ புக்ஸில் எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு புது மாடியூல் கிரியேட் பண்ணுற வரை எப்படி கிரியேட் பண்ணலான்னு இந்த கம்ப்ளீட் வெபினாரில் பார்க்கலாம். இந்த 30 to 45 மினிட் செஷனில் என்ன பார்க்க போகிறேன்னு ஒரு குட்டி சுருக்கம் அஜெண்டா பார்த்துடலாம். ஒய் கஸ்டமைசேஷன் மேட்டர்ஸ், ஏன் கஸ்டமைசேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், லீவரேஜிங் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸில் நம்மளால் ஈஸியாக எந்த ஒரு கோடும் ஸ்கிரிப்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்மளால் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்றதை ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லையும், லீவரேஜிங் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் ஒரு கோடையோ ஸ்கிரிப்டையோ வச்சு ஒரு அட்வான்ஸ் லெவலில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்றதை லீவரேஜிங் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கொஷின் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏன் கஸ்டமைசேஷன் வந்து முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸும் யூனிக்காக இருக்கும், அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸை ஈஸியாக ஆட்டோமேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட அந்த ப்ராசஸும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக போகும். நம்மளால் ஈஸியாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸையோ இல்லை ஒரு ஃபீல்டு வேணும்னா ஒரு ஃபீல்டையோ, ஒரு ஃபில்டர் வேணும்னா ஒரு ஃபில்டரையோ நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ணி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஜோஹோ புக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கஸ்டமர் கிட்ட இந்த ஃபியூ ரெக்வெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் அவங்க கஸ்டமர்ஸ்லாம் எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஜோஹோ புக்ஸில் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸில் வந்து எனக்கு சேல்ஸ் பர்சனை வந்து ஒரு தனி ஃபீல்டாக பார்க்க முடியுமா, ஒரு அடிஷ்னல் ஃபீல்டாக பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சேல்ஸ் ஆர்டர் இருக்குது, எனக்கு லிஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர்டர் இருக்குது, நான் நிறைய சேல்ஸ் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸில். எனக்கு வந்து ஒரு ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர்ஸ் மட்டும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50,000க்கு மேலே கிரியேட் பண்ண சேல்ஸ் ஆர்டர் மட்டும் நான் தனியாக பார்க்கணும், ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்வாய்ஸ் வந்து ஓவர் டியூ ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் நம்ம லேட் ஃபீ கலெக்ட் பண்ணுவோம், டெபிட் நோட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நான் மேனுவலாக போய் கிரியேட் பண்ணாமல் ஒன்ஸ் என்னோட இன்வாய்ஸ் ஓவர் டியூ ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் டெபிட் நோட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, சேல்ஸ், மார்க்கெட்டிங், சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து என்னோட டிரான்சாக்ஷன்ஸில் வந்து நான் அசோசியேட் பண்ணி என்னால் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜோஹோ புக்ஸில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு தான் 1 by 1 பார்க்க போகிறோம். கஸ்டமைசேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோஹோ புக்ஸில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற செஷனில் கஸ்டமைசேஷனை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷனில் வந்து நம்மளால் ஒரு சிம்பிள் கைடன்ஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு ஈஸியாக நம்மளாலே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்கிறத நம்ம ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லையும், ஒரு அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் கோடு, ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி டெலியூ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலில் கஸ்டமைஸ் பண்ணுறதை அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம் ஃபீல்டு. இப்போ நம்ம ஜோஹோ புக்ஸில் நான் ஒரு டிரான்சாக்ஷன்ஸையோ இல்லை ஒரு கஸ்டமரையோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல கஸ்டமர் நேம் இருக்கும். ஸோ கஸ்டமரோட ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடின்னு டிஃபால்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் ஃபீல்ட்ஸை தவிர்த்து எனக்கு ஒரு அடிஷ்னலாக ஃபீல்ட்ஸ் வேணும், அது க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கஸ்டம் ஃபீல்ட்ஸ் மூலியமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஜோஹோ புக்ஸில் எப்படி நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜோஹோ புக்ஸ் போய்க்கலாம். ஜோஹோ புக்ஸ் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் பிஸ்னஸோ இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் தேவை, இல்லை FSSAI சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ உங்களோட LUT நம்பர்ஸையோ இல்லை FSSAI நம்பரையோ நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் ஆட் பண்ணணும், ஒரு அடிஷ்னல் ஃபீல்டாக. அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு Zoho Books-ஓட செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸ் கீழே ஆர்கனைசேஷன் போங்க. ஆர்கனைசேஷன் போயிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசேஷனோட செட்டிங்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாட்டம் ஆஃப் த பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா லேபிள் நேம் அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஒரு புது ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறேன். இதில் நான் வந்து FSSAI நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ நீங்கள் வந்து உங்களோட நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் லெவலில் காட்டணும். இப்போ டிரான்சாக்ஷன்ஸில் உங்களுக்கு டாப் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு PDF எடுத்துக்கிட்டிங்க, ஒரு இன்வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கூடவே என்னோட இந்த LUT நம்பர் FSSAI நம்பர்லாம் நான் காட்டணும் அப்படின்னா நான் வந்து ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ஃபார்மேட்டில் போய் நான் அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்னோட டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ஃபார்மேட்க்கு போய்க்கலாம். ஸோ இதை நீங்கள் அங்கேருந்தே கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ஃபார்மேட் பேஜ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இல்லைனா செட்டிங்ஸில் செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கீழே ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி நீங்கள் பாட்டம் ஆஃப் த பேஜ் வந்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ஃபார்மேட் வரும். ஸோ இங்கே வந்து இன்செர்ட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து LUT நம்பரை கீழே வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு இன்செர்ட் பிளேஸ் ஹோல்டர்ஸில் போயிட்டு நான் என்னோட LUT நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ LUT நம்பர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு FSSAI நம்பர் வந்து வேணும். ஸோ அதோட லேபிளையும் கொடுத்துட்டு நான் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் நம்பரையும் என்ன நம்பர் கொடுத்தனோ அந்த நம்பரையும் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆர்கனைசேஷன் அட்ரஸ் ஃபார்மேட்டில் இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஒன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸும் அடிஷ்னலாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஆர்கனைசேஷன் லெவலில் நம்ம ஒரு அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கஸ்டமர் லெவலில் எப்படி ஆட் பண்ணுறது ஒரு கஸ்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் நான் என்னோட மெம்பர்ஷிப்லாம் கொடுத்துட்ருக்கேன். என்னோட மெம்பர்ஸ்க்கு என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐடிஸ் வந்து நான் Zoho Books-லேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு Zoho Books-ஓட செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா மாடியூல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஜென்ரல் இருக்கும். ஜென்ரல் கீழே கஸ்டமர்ஸ் அண்ட் வெண்டார்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் அண்ட் வெண்டார்ஸ் போயிட்டு ஃபீல் கஸ்டமைசேஷன் போனீங்க அப்படின்னா அங்கே ஆன் த டாப் ரைட்டில் வந்து உங்களுக்கு நியூ கஸ்டம் ஃபீல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேபிள் நேம். ஸோ லேபிள் நேமில் வந்து உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும், அந்த கஸ்டம் ஃபீல்டுக்கு வந்து என்ன பேரில் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை நீங்கள் வந்து அந்த பேரை வந்து அங்கே டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மெம்பர்ஷிப் ஐடி அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் மெம்பர்ஷிப் ஐடின்னு சொல்லி நான் வந்து லேபிள் நேம் வச்சுப்பேன். டேட்டா டைப் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டா டைப் உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகட்டும், இல்லை இமெயிலாக, URL-ஆ, ஃபோன் நம்பராக உங்களோட டேட்டா தகுந்த மாதிரி உங்கள் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மெம்பர்ஷிப் ஐடி கொடுக்குறேன். எனக்கு மேனுவலாக மெம்பர்ஷிப் ஐடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக என்னோட மெம்பர்ஷிப் ஐடி ஜென்ரேட் ஆனால் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோ ஜென்ரேட் நம்பர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நான் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த கஸ்டம் ஃபீல்டில் மெம்பர்ஷிப் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஐடி வந்து இப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஹெல்ப் டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். நான் ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்துட்டேன்ல, அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் எப்படி வேணுன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெம்பர்ஷிப் ஐடின்றதுனால மெம்பர்ஷிப் ஐடிக்கு வந்து MIன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் எந்த இயரில் அவங்க மெம்பர் ஆனாங்கன்னு தெரியணும், அது ஐடியிலே மென்ஷன் ஆகணும் அப்படின்னா நான் இயரையும் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர், நான் எதுலேருந்து இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நான் ஸ்டார்டிங் நம்பரில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட் நம்பர் கொடுக்கும்போது இப்போ எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ்க்கும் அந்த ஐடி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஆட் திஸ் கஸ்டம் ஃபீல்ட் டு எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த மெம்பர்ஷிப் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு மேண்டட்டரினா கொடுத்துக்கலாம். உங்களோட கஸ்டமர் போர்ட்டலில் அந்த மாதிரி அவங்களோட போர்ட்டல்ஸில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இது போய் எப்படி கஸ்டமர்ஸில் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் போய் கஸ்டமர்ஸ்க்கு போகிறேன். இப்போ கஸ்டமர்ஸில் போயிட்டு நேம் கொடுத்துட்டு நான் டிஸ்பிளே நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேணுன்ற ஃபீல்ட் கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணுன்ற ஃபீல்ட்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லை. ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா அந்த மெம்பர்ஷிப் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நம்ம இங்கேருந்தே நம்மளால் மெம்பர்ஷிப் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டம் ஃபீல்டுக்கான ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது கஸ்டம் ஃபீல்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு வேல்யூ நீங்கள் வந்து யூனிக் வேல்யூ அப்டேட் பண்ணுற மாதிரினா நீங்கள் அந்த கஸ்டம் ஃபீல்டில் போய் உங்களோட வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து
கஸ்டமர் லெவலில் ஒரு கஸ்டம் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ இது என்னோட கோட்ஸ்லையோ ஒரு இன்வாய்ஸ்லையோ சேல்ஸ் ஆர்டர்லையோ நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் நம்ம கஸ்டம் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணி வேல்யூவை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் லெவலில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அதையே என்னால் இன்வாய்ஸ்லையும் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நான் அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ண உடனே இன்வாய்ஸில் அந்த மெம்பர்ஷிப் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிற மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு செட்டிங்ஸில் மாடியூல் செட்டிங்ஸ் கீழே சேல்ஸ் போனீங்க அப்படின்னா இன்வாய்ஸஸ் போய்க்கலாம். இன்வாய்ஸஸ் கீழே ஃபீல் கஸ்டமைசேஷன், எப்படி நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டம் ஃபீல் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீல் கஸ்டமைசேஷன் போயிட்டு நம்ம நியூ கஸ்டம் ஃபீல் அப்படி கொடுத்தோம்னா ஸோ சேம் நான் மெம்பர்ஷிப் ஐடின்னு தான் நான் வந்து என்னோட இன்வாய்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் மெம்பர்ஷிப் ஐடின்னு கொடுத்துப்பேன். ஸோ டேட்டா டைப் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கஸ்டமர் ஃபீல்டில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, அதை தான் நம்ம இங்கே ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ நான் டேட்டா டைப்பில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து கஸ்டமர் லெவலில் ஆல்ரெடி நான் கொடுத்த ஒரு ஃபீல்டை தான் நான் இங்கே வந்து அங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணி ஃபெச் பண்ணி இன்வாய்ஸில் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் டிஃபால்ட் வேல்யூக்கு கீழே இன்னெரிட் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வச்சு தான் நான் கஸ்டமர் ஃபீல்ட்லேருந்து இந்த ஃபீல்டுக்கு நான் இன்னெரிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இன்னெரிட் வேல்யூ எந்த மாடியூல்லேருந்து இன்னெரிட் பண்ணுமோ அந்த மாடியூலை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கஸ்டமர் மாடியூல்லேருந்து தான் இன்னெரிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் மாடியூலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த ஃபீல்ட்லேருந்து இன்னெரிட் பண்ணுமோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மெம்பர்ஷிப் ஐடின்ற ஃபீல்டில் இருந்து தான் நான் அந்த பர்டிகுலர் வேல்யூவை இன்னெரிட் பண்ணணும். ஸோ நான் மெம்பர்ஷிப் ஐடின்ற ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு பிடிஎஃப்ல காட்டணும், என்னோட இன்வாய்ஸ் பிடிஎஃப்ல காட்டணும் அப்படின்னா நான் ஷோ இன் ஆல் பிடிஎஃப்ஸ். இல்லை இந்த ஃபீல்டு மேண்டட்டரியாக இருக்கணும்னா மேண்டட்டரின்னு என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸில் எப்படி இந்த கஸ்டம் ஃபீல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு சேல்ஸ் மாடியூல் போனீங்க அப்படின்னா இன்வாய்ஸஸ் ஆப்ஷன் வரும். அங்கே போய் நீங்கள் நியூ இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணிட்டு நான் ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கஸ்டமருக்கு க்ரியேட் பண்ணல, அந்த கஸ்டமரை நான் இங்கே செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் ஐடின்னு ஒரு கஸ்டம் ஃபீல் கிரியேட் ஆகி அது கஸ்டமர் லெவல்லேருந்து நம்ம கொடுத்த வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து ஈஸியாக இப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த அடிஷ்னல் ஃபீல்ஸ் எந்த டிரான்சாக்ஷன் லெவலில் வேணும்னாலும் நீங்கள் கஸ்டம் ஃபீல் மூலியமாக க்ரியேட் பண்ணி அதை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் வியூ. ஸோ கஸ்டம் வியூனா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபியூ கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட்லேயே பார்த்துருப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூவாக இருக்க சேல்ஸ் ஆர்டரை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி தனியாக பார்க்கணும் அப்படின்னா அது கஸ்டம் வியூ மூலியாக பண்ண முடியும். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸை ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கஸ்டம் வியூவில் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஜோகோ புக்ஸில் சேல்ஸ் கீழே போய்ட்டு சேல்ஸ் ஆர்டர் போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர்டர்ஸ் நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கஸ்டம் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல் சேல்ஸ் ஆர்டர்ஸ் கீழே ஒரு ஸ்மால் பக்கத்தில் ஒரு டவுன்லோட் ஆர மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டிஃபால்ட் ஃபில்டர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர்ஸை தவிர்த்து உங்களுக்கு ஒரு நியூ கஸ்டம் வியூ அப்படின்னா நான் சொன்னல ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற சேல்ஸ் ஆர்டர், ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற சேல்ஸ் ஆர்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் நியூ கஸ்டம் வியூ கிளிக் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் நேம் வந்து வேல்யூ சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன லேபிள் நேம் வந்து யூஸ்வலாக என்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டர் ஃபீல்டில் நான் வந்து டோட்டலை வச்சு தான் நான் எங்கள் க்ரைட்டீரியா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் ஆர்டரோட டோட்டல் வந்து எனக்கு கிரேட்டர் தென்னா இல்லைனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா எனக்கு தேவையான க்ரைட்டீரியாவை நாங்கள் செட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், உங்கள் கஸ்டமரோட ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் B2B கஸ்டமர்ஸ் மட்டும் ரிஜிஸ்டர்ட் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் இஸ் ரிஜிஸ்டர்ட். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான க்ரைட்டீரியாலாம் வேணுன்ற க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணி உங்களால் கஸ்டம் வியூ வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த சேல்ஸ் ஆர்டர்லாம் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த கஸ்டம் வியூ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ 10,000 ரூபாய்க்கு மேலே கிரியேட் ஆன சேல்ஸ் ஆர்டர்லாம் நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி க்ரைட்டீரியா செட் பண்ணி உங்களால் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் வியூ வந்து உங்களால் எல்லா டிரான்சாக்ஷன்ஸில் இருந்துமே உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்வாய்ஸஸ்லேருந்து பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸில் போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷனில் கஸ்டம் ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஸ்டேட்டஸுங்கிறது ஜோகோ புக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னா யூஸ்வலாக டிஃபால்ட்டாக டிராஃப்ட் ஸ்டேட்டஸில் போய் விழும். இல்லை நான் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் ஸ்டேட்டஸில் வரும். இல்லை அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணுறேன்னா பெண்டிங் ஃபார் அப்ரூவல், அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ்னு இந்த மாதிரி மல்டிபிள் டிஃபால்ட் ஸ்டேட்டஸஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு கஸ்டமாக நான் ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கஸ்டம் ஸ்டேட்டஸ் வழியாக நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அது இப்போதைக்கு ஜோகோ புக்ஸில் சேல்ஸ் ஆர்டரில் நம்மளால் கஸ்டம் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஜோகோ புக்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா
சேல்ஸுக்கு கீழே சேல்ஸ் ஆர்டர் போய்க்கலாம். அங்கே போயிட்டு நம்ம கஸ்டம் ஸ்டேட்டஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் நியூ கஸ்டம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணால் என்னால் ஒரு கஸ்டம் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் ஆர்டர் வந்து என்னோட கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ஐட்டம்லாம் வேணும்னு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் சேல்ஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் உங்களோட இன்வென்ட்ரியை யூஸ்வலாக செக் பண்ணுவீங்க, எல்லா கூட்ஸும் உங்ககிட்ட இருக்கான்ட்டு. இன்கேஸ் அங்கே கூட்ஸ் உங்ககிட்ட இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது பர்ச்சேஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணி உங்கள் வெண்டார்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஜோகோ புக்ஸ்லேருந்து நம்மளால் சேல்ஸ் ஆர்டர்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் என்னோட இன்டர்னல் டீம்ஸ்க்கெல்லாம் நான் அந்த சேல்ஸ் ஆர்டர்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிட்டேன்னு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு கஸ்டம் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் சொன்னல ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் கூட அசோசியேட் பண்ணி தான் நம்மளால் ஒரு கஸ்டம் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட சேல்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம்டாக இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து ஒரு PO ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கஸ்டம் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும், கலர் சேஞ்ச் பண்ணணும், அந்த PO ஜென்ரேட்டர்னு காட்டுதில்ல, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும், வேறு கலர்ஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்ற கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ PO ஜென்ரேட் பண்ணிட்டோன்னு நான் வந்து இன்டர்டெயிலிங் சொல்லிட்டேன். ஸோ PO ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஐட்டம் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் அந்த ஐட்டம் வந்து நீங்கள் ஷிப் பண்ணுவீங்க, பேக் பண்ணுவீங்க, டெலிவரி பண்ணுவீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ். ஒரு சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து இன்வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் இன்டர்னல் டீமில் மல்டிபிள் ப்ராசஸ்க்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் இன்டர்னல் டீமுக்கு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ஓகே இந்த ஸ்டேஜில் தான் இந்த சேல்ஸ் ஆர்டர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷிப்படோ, பேக்கடோ இல்லை டெலிவர்டோ உங்களோட கஸ்டம் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி வேணுன்றதை அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ண ஸ்டேட்டஸை எப்படி சேல்ஸ் ஆர்டரில் அசோசியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் சேல்ஸ் போயிட்டு இப்போ சேல்ஸ் ஆர்டர் போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆல் சேல்ஸ் ஆர்டர் போய்ப்போம். இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஆல்ரெடி கன்ஃபார்ம்ட் ஸ்டேட்டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் ஆர்டர் எனக்கு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நான் வந்து இதை வந்து POவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் டு பர்ச்சேஸ் ஆர்டராக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணிடுறேன், மார்க் ஆஸ் PO ஜென்ரேட்டட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து PO ஜென்ரேட்டட்னு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய டீம்லேருந்து வேறு யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸ் தெரியும், ஓகே இந்த சேல்ஸ் ஆர்டர்லேருந்து PO ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஷிப்டு, நான் வந்து அந்த எனக்கு ஐட்டம் வந்துச்சு நான் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு கஸ்டம் ஸ்டேட்டஸ் பேக்டுன்னு சொல்லி நான் அதை செட் பண்ணிப்பேன். ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஷிப்டுன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் இன்டர்னல் ரெஃபரன்ஸ்க்காக ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷனில் பார்க்க போகிறது கஸ்டம் ரோல்ஸ். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க, மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே எல்லா ஆக்சஸும் தேவைப்படாது யூஸ்வலாக. ஸோ அவங்களுக்கு தேவையானது ஒரு பர்டிகுலர் ஆக்சஸை மட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து கஸ்டம் ரோல் வழியாக க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஜோகோ புக்ஸில் டிஃபால்ட் ரோல்ஸ் இருக்கும், அதை தவிர்த்து அடிஷ்னலாக ரோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஜோகோ புக்ஸோட செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா யூசர்ஸ் அண்ட் ரோல்ஸ்னு ஆப்ஷன் வரும். ஸோ யூசர்ஸ் அண்ட் ரோல்ஸில் நம்ம ரோல்ஸ்க்கு போனோம்னா லிஸ்ட் ஆஃப் டிஃபால்ட் ரோல்ஸ்லாம் பார்க்கலாம். இல்லை எனக்கு இப்போ வந்து ஒரு புது கஸ்டம் ரோல் க்ரியேட் பண்ணணும், எனக்கு சேல்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அந்த சேல்ஸ் டீமுக்கு வந்து எனக்கு சேல்ஸ்க்கு தான் வந்து ஆக்சஸ் மட்டும் கொடுக்கணும், எனக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை வெண்டார்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் என்னோட சேல்ஸ் டீம் பார்க்க வேணாம், அந்த சேல்ஸ் பர்சன் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு புது கஸ்டம் ரூல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரோல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோல் வந்து நான் என்ன பேரில் கொடுக்க போகிறேன், நான் வந்து சேல்ஸ் டீமுக்காக க்ரியேட் பண்ணுறதுனால நான் ரோல் நேம் வந்து சேல்ஸ் டீம் கொடுத்துக்கிறேன். ஸோ சேல்ஸ் டீமுக்கு எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு ஆக்சஸ் வேணும். ஸோ அப்படின்னா நான் கஸ்டமர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன், வெண்டாரோட ஆக்சஸை நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து பேங்கிங் இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிங்க்கு ஆக்சஸ் வேணாம், உங்களுக்கு வந்து நிறைய யூசர்ஸ்க்கு வந்து டெலீட் பண்ணக்கூடாது, அவங்க எந்த ட்ரான்சாக்ஷன்ஸையும் அவங்க டெலீட் பண்ணக்கூடாது, எந்த கஸ்டமர்ஸையும் டெலீட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து அதை வந்து பார்க்க மட்டும்தான் செய்யணுமா, இல்லை அவங்க வந்து அந்த ட்ரான்சாக்ஷன்ஸையோ கஸ்டமர்ஸையோ க்ரியேட் பண்ணலாமா, இல்லை அவங்க எடிட்டும் பண்ணலாமா, இல்லை டெலீட்டும் பண்ணலாமான்றதை முதற்கொண்டு நம்மளால் ப்ரிஃபரன்ஸஸில் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன்ல, இப்போ சேல்ஸ் டீமுக்கு வந்து எனக்கு சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் இருந்தால் போதும், எனக்கு பர்ச்சேஸஸ்க்கு வேணாம் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் லெவலில் இருக்கிற எல்லா ஆக்சஸையும் நான் எடுத்துடுவேன். ஸோ இப்போ நான் எல்லா ஆக்சஸையும் நான் எடுத்துட்டேன்னா அவங்களால பர்ச்சேஸ் மாடியூலில் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரோல்லாம் என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணுமோ உங்களால் ஆக்சஸை வந்து இந்த நியூ ரோலில் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லையும் எந்தெந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் லெவல்லையும் என்னென்ன ரிப்போர்ட் பார்க்கணுமோ ரிப்போர்ட் லெவல்லையும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்க்க மட்டும்தான் செய்யணுமா, இல்லை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாமா, ஷெட்யூல் பண்ணலாமா, ஷேர் பண்ணலாமான்னு நமக்கு தேவையான ஆக்சஸை கொடுத்து நம்ம அந்த பர்டிகுலர் ரோலை சேவும் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்கேஸ் ஏதாவது ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எடிட் பண்ணி நான் அப்டேட் பண்ணோன்னா நம்ம இன்வைட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரூல் கொடுத்து நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்வைட் லிங்கை கொடுத்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க நம்ம கொடுத்த ஆக்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீமுக்கு வந்து நான் என்னென்ன ஆக்சஸ்லாம் கொடுத்தனோ அந்த ஆக்சஸ் வச்சு அந்த பர்டிகுலர் யூசர் உங்கள் ஆர்கனைசேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வழியாக எந்தெந்த யூசர் எந்தெந்த மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ணும் ஜோஹோ புக்ஸை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். டெம்ப்ளேட் கஸ்டமைசேஷன். ஸோ டெம்ப்ளேட் கஸ்டமைசேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஒரு கோட் கிரியேட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வேல்யூவை காட்டுறதே அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஆகட்டும் டெம்ப்ளேட் ஆகட்டும். ஸோ அந்த இதை நம்ம எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃப் டெம்ப்ளேட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் என் கஸ்டமருக்கு அனுப்பிச்ச உடனே அதில் எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, இல்லை சிக்னேச்சர் வந்து நான் சிக்னேச்சர் இமேஜாக அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் டெம்ப்ளேட். இல்லை நான் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணேன்னா என்னோட கஸ்டமர்ஸ் அதை வச்சு பேமெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க எனக்கு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஒரு பிடிஎஃப் டெம்ப்ளேட்டில் நம்மளால் கான்ஃபிகர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமைசேஷன்ஸ் கீழே நீங்கள் பிடிஎஃப் டெம்ப்ளேட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எல்லா டெம்ப்ளேட்ஸுமே வந்துடும். கோட்லேருந்து சேல்ஸ் ஆர்டர் எல்லா லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸும் வந்துடும். இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளஸ் நியூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட டிஃபால்ட்டாக 21 அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ், ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் யூனிக்காக இருக்கும். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கிற டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் என்னால் ஆட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் புது நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நான் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் இந்த டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு நான் ஆன்லைன் சேல்ஸ்னு கொடுத்துப்பேன். ஸோ என்னோட பேப்பர் சைஸ் என்ன வேணும், ஓரியன்டேஷன், மார்ஜின் என்ன மாதிரி அந்த இதில் மார்ஜின் கொடுக்கணுமோ மார்ஜின்ஸ், ஃபாண்ட் சைஸ், பேக்ரவுண்ட், இது எல்லாமே நம்மளால் ஜென்ரல் ஃபீல்ட்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் நம்மளோட பிடிஎஃப்கான ஹெட்டர் கண்டென்ட், ஃபூட்டர் கண்டென்ட், அதோட பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்லேருந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் வந்து முக்கியமாக நம்மளோட ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ், இந்த மூணுத்தையும் நம்மளால் இங்கேருந்து ஈஸியாக நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் என்னோட டெம்ப்ளேட்டில் வந்து எனக்கு ஆர்கனைசேஷன் லோகோ வேண்டாம், இல்லை காட்டணும், இல்லை நேம் காட்டணும், அதோட அட்ரஸ் காட்டணும், என்னென்ன வேணுமோ நமக்கு தேவைன்ற ஃபீட்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி நம்மளால் இங்கே ஆட் பண்ணி நம்மளால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், அதில் எனக்கு இந்தந்த ஃபீல்டு காட்டலாம், எனக்கு இந்த ஃபீல்டெல்லாம் வேணாம் அப்படின்னா நான் அன்செக் பண்ணி நான் வந்து அதை சேவும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவைன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம வந்து தேவைன்ற ஃபீல்டை இங்கே க்ரியேட் பண்ணி ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிளில் வந்து ஐட்டம் டேபிள் லிஸ்ட் ஆகும்ல, அந்த ஐட்டம் டேபிள் எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்றதை டேபிள்லேருந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக டோட்டல் செக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதை நம்ம வந்து டோட்டல்லேருந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அதர் டீட்டெயில்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறீங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து டெம்ப்ளேட் லெவலில் ஆல்ரெடி ஆட் ஆயிருந்ததுன்னா அதை பார்த்து உங்கள் கஸ்டமர்ஸ் ஈஸியாக பே பண்ணிடுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஆட் பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெம்ப்ளேட்லேருந்தே அந்த பர்டிகுலர் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் எப்போல்லாம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ அவங்க அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு பேமெண்ட்டும் மேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் இப்போ வந்து சிக்னேச்சர் காட்டணும், என்னோட இதில் வந்து ஒரு சிக்னேச்சர் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னோட சிக்னேச்சர் இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு சிக்னேச்சரோட இமேஜ் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்டிகுலர் பிடிஎஃப்ல வந்து நம்மளால் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் உங்களோட பிராண்ட் வேல்யூ உங்களோட பிடிஎஃப் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிடிஎஃப் டெம்ப்ளேட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் கஸ்டமைசேஷனில் நம்ம வந்து இமெயில் டெம்ப்ளேட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்வாய்ஸோ கோட்ஸோ இப்போ என் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இமெயில் மூலிமா யூஸ்வலாக சென்ட் பண்ணுவேன். ஸோ ஜோஹோ புக்ஸ்லேருந்தே நம்மளால் வந்து இமெயில்ஸும் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸை அனுப்பி சென்ட் பண்ணி இது பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு சேம் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வரும். கஸ்டமைசேஷன்ஸ் கீழே இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அவைலபிள் இமெயில் நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நம்மளால் இங்கேருந்தே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணணும், நான் இதில் ஏதாவது தேங்க்யூ ஃபார் யுவர் பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு டேர்ம்ஸையோ நான் அந்த டெம்ப்ளேட்லேயே இமெயில் டெம்ப்ளேட்லேயே காட்டணும் அப்படின்னா நான் அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து நான் கிளிக் பண்ணி போய்க்கிறேன்.
ஸோ இதில் வந்து நான் ஃப்ரம் இமெயில் ஐடி யாரையாச்சும் கொடுக்கணும், சிசியில் யாரையாவது மென்ஷன் பண்ணணும், இன்வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் நான் எப்போ சென்ட் பண்ணாலும் யாரையாவது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்னோட சிசி இமெயில் ஐடியிலேருந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட சப்ஜெக்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஃபீல்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை அடிஷ்னலாக ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும், உங்களோட டேர்ம்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா உங்களோட தேங்க்யூ ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு கைண்ட் நோட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி எதனாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் இங்கே டெம்ப்ளேட் லெவலில் இருந்தே நீங்கள் வந்து இது பண்ணி கான்ஃபிகர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்வாய்ஸஸ்க்கு போய்க்கிறேன். இன்வாய்ஸஸ் போயிட்டு நான் ஒரு இன்வாய்ஸ் போகிறேன். ஸோ இப்போ நான் சென்டுன்னு ஆப்ஷன் சென்ட் இமெயில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுத்தது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் சென்ட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதை அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி வியூவும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து டெம்ப்ளேட்டையும் பிடிஎஃப்பையும் இமெயிலையும் கான்ஃபிகர் பண்ணமோ அந்த மாதிரி ஜோஹோ புக்ஸில் நம்மளால் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்டையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்டிங் டேக்ஸ். ஸோ ரிப்போர்ட்டிங் டேக்னா நம்ம யூஸ்வலாக வந்து காஸ்ட் சென்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ரிப்போர்ட்டிங் டேக்ன்றது ஒன்றுமே இல்லை. உங்கள் ஜோஹோ புக்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் ரிப்போர்ட்டிங்காக உங்கள் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை நிறைய உங்களுக்கு இன்டர்னலாக வந்து உங்களோட ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஃபீல் கிரியேட் பண்ணி அசோசியேட் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் டேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஜோஹோ புக்ஸில். அதுக்கு ஜோஹோ புக்ஸோட செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன்ஸ் கீழே ரிப்போர்ட்டிங் டேக்னு ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே போய்ட்டு லிஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் டேக் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிபார்ட்மெண்ட் எங்கள் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் செக்ஷன்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ நான் அதை வந்து ஒரு டேக் நேமாக கொடுத்துக்கிறேன். என்ன வந்து கொடுத்துக்கணுமோ அதை நான் டேக் நேமில் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து எனக்கு இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களால் கொடுத்து உங்களோட ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி உங்களால் ஒரு ரிப்போர்ட்டிங் டேக்கை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரிப்போர்ட்டிங் டேக் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டிங் டேப்பை நம்மளை எப்படி டிரான்சாக்ஷன்ஸில் அசோசியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு சேல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் போய் நான் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு நான் இங்கே போகிறேன் அப்படின்னா 3 டாட்டட் ஐக்கன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டட் ஐக்கன் கிளிக் பண்ணால் எனக்கு ஷோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே போனேன் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ரிப்போர்ட்டிங் டேக் என்ன ரிப்போர்ட்டிங் டேக் வேணுமோ அந்த இடத்துல நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் செக்ஷன் கிரியேட் பண்ணேன். இதில் எனக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்காக கிரியேட் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் டேக் அசோசியேட் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஒரு 10 லைன் ஐட்டம் ஆட் பண்ணுறேன், அதில் நான் தனித்தனியாக போய் அப்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இங்கே பல்க் ஆக்ஷன்ஸும் இருக்குது. நம்ம லைன் ஐட்டம் எல்லாத்துக்குமே பல்காக அப்டேட் ரிப்போர்ட்டிங் டேக் ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளால் ரிப்போர்ட்டிங் டேக்கை பல்க் அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸில் அசோசியேட் பண்ணதை வச்சு நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி இது பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக அப்கமிங் இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து வேலிடேஷன் ரூல்ஸ். வேலிடேஷன் ரூல்ஸ்ன்றது ரூல்ஸ் ஆஸ் பர் அந்த நேம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு ரூல் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படின்னா வந்து தப்பாக நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஒரு ரூல் கிரியேட் பண்ணின்றதை நம்ம வேலிடேஷன் ரூல்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூசர் இன்வைட் பண்ணுறீங்க, ஏன்ற யூசர். அந்த ஏன்ற யூசர் வந்து நீங்கள் நவம்பருக்கு 1க்கு முன்னாடி அவங்க வந்து எந்த ஒரு பேக் டேட்டட் இன்வாய்ஸஸும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளால் வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ணி நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்குது, இன்வாய்ஸோட வேல்யூவே 10,000 ரூபாய் தான் இருக்குது, அதுக்கு எனக்கு 10% மேலே டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணால் எனக்கு அங்கே ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ 10% மேலே யாரும் தப்பாக டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்னால் வேலிடேஷன் ரூல் வழியாக கிரியேட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஜோஹோ புக்ஸோட செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா சேல்ஸ் மாடியூல் போய்க்கலாம். ஸோ இன்வாய்ஸஸ் போகிறேன் அப்படின்னா வேலிடேஷன் ரூல்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வேலிடேஷன் ரூல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா புது வேலிடேஷன் ரூல், நியூ வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலிடேஷன் ரூல் நான் எதுக்காக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டிஸ்கவுண்ட் வந்து நான் 10%க்கு மேலே 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற இன்வாய்ஸில் அப்ளை பண்ண விடக்கூடாது அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரூல் நேம் வந்து டிஸ்கவுண்ட்னு கொடுத்துக்கிறேன். ரூல் வந்து செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரூல் எனக்கு என்னது, ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸோட டோட்டல். ஸோ இன்வாய்ஸோட டோட்டல் வந்து 10,000 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்ததுன்னா லெஸ் தென் 10,000 அப்படின்ற ஃபஸ்ட் க்ரைட்டீரியாவை நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னா இன்வாய்ஸ் வேல்யூ 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுனான்றதை ஃபஸ்ட் க்ரைட்டீரியா நான் செட் பண்ணுறேன்.
அதே மாதிரி செகண்ட் க்ரைட்டீரியா வந்து நான் செட் பண்ண போகிறேன். அப்படின்னா வந்து இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிளா இல்லை சர்டன் கேசஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளா நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவுக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். என்ன க்ரைட்டீரியா அது? டிஸ்கவுண்ட் வந்து 10% மேலே போச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேலிடேஷன் ரூல் வந்து அங்கே எஃபெக்ட் ஆகணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபீல்டை செலக்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%ஓ 10%க்கு அதிகமாக நான் போடும்போதோ எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இந்த க்ரைட்டீரியாவை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அலர்ட் மெசேஜ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்ளைட் 10%க்கு மேலே அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அங்கே வேணுமோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எரர் மெசேஜ் என்னவா த்ரோ பண்ணணும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 க்ரைட்டீரியா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வாய்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 10,000 ஒரு க்ரைட்டீரியா, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. இந்த மாதிரி இருந்தால் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு நம்ம வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேல்ஸ் மாடியூல் போயிட்டு நான் இன்வாய்ஸஸ் போகிறேன். ஸோ இன்வாய்ஸஸில் போய் நான் ப்ளஸ் நியூ கொடுத்து நான் நியூ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுமோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐட்டமோட வேல்யூ வந்து 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 10,000 ரூபாய்க்கும் கம்மி தான். ஸோ இதில் வந்து நான் வந்து 10% டிஸ்கவுண்ட் ஃபீல்டில் நான் இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு நான் வந்து இதை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வேலிடேஷன் ரூல் வந்து ஜென்ரேட் ஆகி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து 10%க்கும் கீழே இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து 8% டிஸ்கவுண்ட்டாக அந்த இடத்துல மாற்றிட்டு இப்போ சேவ் பண்ணனா என்னால் இந்த டிரான்சாக்ஷன்ஸை சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸை ஏதாவது ரூல் க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும். இப்போ யூசர்ஸ் வந்து தெரியாமல் நிறைய டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலிடேஷன் ரூல்ஸ் வழியாக பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் டேட்டட் என்ட்ரிஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதையும் உங்களால் வேலிடேஷன் ரூல் கிரியேட் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து அக்கௌண்ட் கஸ்டமைசேஷன். ஸோ அக்கௌண்ட் கஸ்டமைசேஷன்னா என்னென்னா இப்போ வந்து ஜோகோ புக்ஸில் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ஒரு சில அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் ஆகும். எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் வேணாம், எனக்கு இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் மட்டும் போஸ்ட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு மாடியூல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அக்கௌண்டன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நம்மளால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். இருக்கிற டிஃபால்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே தெரியும். ஸோ அங்கே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அங்கே வந்து நமக்கு தேவையான அக்கௌண்ட்டை வந்து நம்மளால் ஈஸியாக அங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட் ட்ராக்கிங் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன லைபிலிட்டியில் வந்து என்னென்ன அக்கௌண்ட் ட்ராக் பண்ணுமோ உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்டெல்லாம் இங்கே அசோசியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், ஒரு வெண்டர் அட்வான்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸில் தான் போஸ்ட் ஆகுது. எனக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸில் வேணாம், வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் வந்து நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஒரு நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வேணுன்ற அக்கௌண்ட் என்னால் இங்கே ஈஸியாக அசோசியேட் பண்ணி நான் ஒரு அக்கௌண்ட்டில் ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் வந்து தேவையோ அந்த அக்கௌண்ட் அசோசியேட் பண்ணி உங்களால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட் கஸ்டமைசேஷன். ஸோ டேஷ்போர்ட் கஸ்டமைசேஷனில் வந்து யூஸ்வலாக நம்ம ஜோகோ புக்ஸ் போனோம் அப்படின்னா நம்மகிட்ட டிஃபால்ட் டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஃபால்ட் டேஷ்போர்டில் நம்மளால் டோட்டல் ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஒரு சேல்ஸ் டீமுக்கு மட்டும் நான் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும், எனக்கு வந்து அப்போ பேயபிள்ஸ்லாம் தேவையில்லை, எக்ஸ்பென்சஸ்லாம் தேவையில்லை அப்படின்னா நான் தேவையானதை மட்டும் அந்த டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணி நான் வந்து என்னால் பர்டிகுலர் கஸ்டம் டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட் டேஷ்போர்ட் பக்கத்தில் ப்ளஸ் நியூ ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சேல்ஸ் பர்சனுக்காக க்ரியேட் பண்ணுறதுனால இந்த டேஷ்போர்ட் நேம் நான் சேல்ஸ் பர்சன் கொடுத்துக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துட்டு ஆக்சஸ் என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலான்னு நம்ம ஆக்சஸையும் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று ப்ரீ டிஃபைன் பேனல்ஸ், இன்னொன்று ரிப்போர்ட் பேனல்ஸ். ப்ரீ டிஃபைன் பேனல்ஸில் நமக்கு டிஃபால்ட்டாக ஃபீல்ட்ஸ் இருக்கும்ல டிஃபால்ட் பேனல்ஸில், ஸோ அதில் இருக்கிற ஃபீல்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சேல்ஸ் பர்சனுக்கு டோட்டல் ரிசீவபிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா நான் டோட்டல் ரிசீவபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன். இதில் உங்களுக்கு தேவையான என்னென்ன டிஃபால்ட் பேனல்ஸ் வேணுமோ உங்களுக்கு தேவையான கஸ்டம் டேஷ்போர்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ரிப்போர்ட் பேனல்ஸ்லேருந்து எனக்கு சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும், ஸோ சேல்ஸ் பை கஸ்டமர் பார்க்கணும் என்னோட டேஷ்போர்டில் அப்படின்னா நான் அந்த ரிப்போர்ட் பேனல்ஸ்லேருந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் பேனல் நேம் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது எந்த டைம் பீரியடில் ரன் ஆகணும் எல்லாமே இங்கேருந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து திஸ் இயருக்கு ரன் ஆகணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பேனல் நேமில் வந்து நான் வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா சேல்ஸ் பர்சன் பார்க்கறதுனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ்னு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இதை நான் என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் என்னோட கஸ்டம் டேஷ்போர்டில்
லைன் சார்ட்டாக டிஸ்ப்ளே பண்ணலாமா, பார் சார்ட்டாவா, இல்லை பை சார்ட், நமக்கு என்ன மாதிரி டிஸ்ப்ளேக்கு வேணுமோ இதுக்கு வந்து நான் வந்து பை சார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு வந்து கஸ்டமர் நேம்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ கஸ்டமர் நேம்ஸ் பார்க்கணும். அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு பார்க்கணுன்னா நான் எவ்வளோ கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் இங்கே என்னால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட் இங்கே தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேசிஸில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோன்றதை இங்கே ஈஸியாக நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பர்சன் லெவலில் எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதையும் நம்ம ரிப்போர்ட் பேனல்ஸ்லேருந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா இதை வந்து நான் வந்து பார் சார்ட்டாக காட்டணும்னா பார் சார்ட் கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சேல்ஸ் பர்சனோட நேம் கொடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் இன்வாய்ஸ் கவுண்ட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் பர்டிகுலர் சேல்ஸ் பர்சன் வியூ பார்த்துக்க முடியும். ஸோ என்ன நான் டேட் ரேஞ்சுக்கு நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணி என்னால் ஈஸியாக ஒரு கஸ்டம் டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணது இல்லாமல் இதை நான் வந்து பொசிஷன் மாற்றணும், இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து மாற்றணும்னா அதை நம்ம ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதோட பொசிஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணி நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நான் அந்த கஸ்டம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து டிஃபால்ட் டேஷ்போர்ட் பார்ப்போம்ல, அதுக்கு பக்கத்துலேயே நமக்கான டிஃபால்ட் டேஷ்போர்டையும் நம்ம வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். அங்கே நமக்கு போய் என்ன டேட் ரேஞ்ச் எப்படி வேணுமோ நம்ம ரன் பண்ணி ஈஸியாக அந்த பர்டிகுலர் பர்சன் ஓவர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கஸ்டம் டேஷ்போர்டில் ப்ரிவ்யூ பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன் நம்பர் சீரிஸ். ஸோ ஜோகோ புக்ஸில் ஒரு எந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணாலுமே அதுக்கு ஒரு யூனிக் டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்பர்ஸில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயருக்கு தகுந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சோடனே அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்டேட் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஜோகோ புக்ஸோட செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே டிரான்சாக்ஷன் நம்பர் சீரிஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போனீங்க அப்படின்னா டிஃபால்ட் டிரான்சாக்ஷன் சீரிஸ், நான் டிஃபால்ட்டாக ஒரு சீரிஸ் தான்ப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் அதோட ப்ரிஃபிக்ஸை வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆர்கனைசேஷன் லெவலில் கொடுத்ததையே நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டணும் அப்படின்னா நான் ஈஸியாக போயிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டிஃபால்ட் சீரிஸ் வந்துடும். நான் அசோசியேட் பண்ண பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வந்து இன்வாய்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ப்ரிஃபிக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் இங்கே +ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கேருந்து அந்த பர்டிகுலர் இயர்க்கான பிளேஸ் ஹோல்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிஸ்கல் இயரோட ஸ்டார்டிங் அந்த 4 இயர்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டரை கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸோட மந்த்தையும் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் டிரான்சாக்ஷன்ஸோட மந்த்தையும் நான் அந்த இடத்துல காமிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் ஏதாவது உங்களுக்கு ஐஃபன் கொடுக்கணும் அந்த மாதிரினா நீங்கள் செப்பரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸஸ்க்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இதுக்கெலாம் வேணுமோ அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்து உங்களால் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும் டிரான்சாக்ஷன் நம்பர் சீரிஸு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சீரிஸ் வேணாம், நான் வந்து இப்போ ஆன்லைன் சேல்ஸும் பண்ணுறேன், ஆஃப்லைன்ஸும் சேல்ஸும் பண்ணுறேன், எனக்கு வந்து 2 டைப் ஆஃப் சீரிஸ் தேவை அப்படின்னா நம்மளால் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் சீரிஸும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு நியூ சீரிஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு +நியூ சீரிஸ் கொடுத்துட்டு சீரிஸ் நேம் வந்து நான் இதுக்கு ஆன்லைன் சீரிஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன லொக்கேஷனில் இதை அசோசியேட் பண்ணலாமோ அந்த லொக்கேஷன்ஸை நான் கொடுத்துக்கப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு மல்டிபிள் டிரான்சாக்ஷன் சீரிஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே டிஃபால்ட் சீரிஸில் இருந்த ப்ரிஃபிக்ஸே நம்ம இங்கே அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ நான் எல்லாத்துக்கும் ப்ரிஃபிக்ஸ் எனக்கு தேவைன்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணிவிட்டு என்னால் இந்த பர்டிகுலர் சீரிஸை என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ப்ரிஃபிக்ஸ்லையும் நான் இப்போ ஆன்லைன் அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணிட்டு என்னால் பர்டிகுலர் இந்த சீரீஸை வந்து நான் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல சேம் ஜிஎஸ்டி வந்து டிஃபால்ட் சீரீஸில் வந்து இருக்குது, சேம் ப்ரிஃபிக்ஸில் இருந்ததுன்னா இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து யூனிக் ப்ரிஃபிக்ஸ் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே செட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு மிஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் எரர் த்ரோ பண்ணும். ஸோ நம்ம எல்லா இதையும் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது சீரீஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து டிரான்சாக்ஷன் லெவல் அசோசியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து சேல்ஸ் போயிட்டு இன்வாய்ஸஸ் போனோம் அப்படின்னா ஒரு புது இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு நான் கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆன்லைன் கஸ்டமர், நான் ஆன்லைன் கஸ்டமர் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் பக்கத்துலேயே நான் எந்த சீரீஸ் வந்து நான் அசோசியேட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் சீரீஸ் கொடுத்தேன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். அப்படி தான் உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் சீரீஸை உங்களால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷனில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வெப் டேப்ஸ்ன்றது நீங்கள் வந்து
ஒரு ப்ரௌசரில் போய் நீங்கள் தனியாக போய் ஒரு இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுவீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ புக்ஸ்லேயே உங்களால் வந்து ப்ரைஸிங் பேஜ் போய் நீங்கள் ப்ரைஸிங் தனி டேப்பில் செக் பண்ணணும். இல்லை வந்து ஜோகோ இன்வென்ட்ரியில் வந்து ஃப்ரீ பார்கோட் ஜென்ரேட் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் ஜோகோ புக்ஸ்லேருந்தே பண்ண முடியும்னா அதை நீங்கள் வெப் டேப்ஸ் மூலிமா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூஆர்எலை வச்சு நீங்கள் ஜோகோ புக்ஸ்லேயே ஒரு தனி ஃபீல்டாக ஒரு தனி மாடியூலாக அதை போய் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதுக்கு வெப் டேப்ஸ் வந்து யூஸ் ஆகும். அந்த வெப் டேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஜோகோ புக்ஸோட செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கீழே கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வெப் டேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம நியூ வெப் டேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நான் ஜோகோ இன்வென்ட்ரியோட பார்கோட் ஜென்ரேஷன் அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல தான் நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதோட டேப் நேம் வந்து நான் பார்கோட் ஜென்ரேட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் பார்கோட் ஜென்ரேட்டரோட இதுதான் வந்து நீங்கள் தனி யூஆர்எல்ல போய் ஒரு தனி வெப்சைட் தனியாக ஒரு நியூ டேப்பில் போய் பார்க்க வேண்டிய விஷயத்தை போய் ஜென்ரேட் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் ஜோகோ புக்ஸ்லேயே அந்த பர்டிகுலர் யூஆர்எல்லை வச்சு நான் அங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் கொடுத்துட்டு யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் நான் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ வந்து இந்த வெப் டேப்பை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஜோகோ புக்ஸ்குள்ளே போய் இது எப்படி வியூ பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜோகோ புக்ஸோட லெஃப்ட் சைட் பேனல் போனீங்க அப்படின்னா வெப் டேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்கள் லிஸ்ட் ஆஃப் வெப் டேப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் பார்கோட் ஜென்ரேட்டர் கிரியேட் பண்ணேன். நான் போய் ஒரு தனியாக ஒரு ப்ரௌசரில் போய் வியூ பண்ணுற விஷயத்தை நான் யூஆர்எல் ஆட் பண்ணி ஜோகோ புக்ஸ்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈஸியாக இப்போ நான் இங்கே வந்து பார்கோட் தனியாக போய் ஜென்ரேட் பண்ணுன்ற இடத்துல நான் ஈஸியாக ஜோகோ புக்ஸ்லேயே இந்த ஃபீல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி என்னால் ஜோகோ புக்ஸ்லேருந்தே பார்கோடை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஜோகோ புக்ஸோட ப்ரைஸிங் பேஜ் வந்து நான் இங்கே வந்து வெப் டேப்ல ஆட் பண்ணி நான் வியூ பண்ணணும் அப்படின்னா என்னால் ஜோகோ புக்ஸ்குள்ளேருந்தே வியூ பண்ண முடியும். ஆனால் வந்து இதுவே நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் எடுக்கிறீங்க, அந்த யூஆர்எல் வந்து இன்னொரு அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கிற வெப் டேப்ஸை ஜோகோ புக்ஸ்குள்ளேருந்து நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஸோ ரெடி டு யூஸ் கஸ்டமைசேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் போகலாம். ஸோ அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோடையோ ஸ்கிரிப்டையோ ஒரு டெலிவரியோ வச்சு அட்வான்ஸ் லெவலில் கஸ்டமைஸ் பண்ணுறது தான் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன். இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரும், இப்போ கோடெல்லாம் சொல்கிறாங்களே இந்த கோடெல்லாம் எப்படி எழுதலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதர் உங்களுக்கு உங்கள் டெவலப்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டெவலப்பர்ஸ் வச்சும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி தேவைன்னா எங்கள் சப்போர்ட் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான உங்கள் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோடையும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ கஸ்டம் ஃபங்க்ஷன்லாம் என்னென்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து இருக்கும், உங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும், அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் ஒரு கோடை வச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் மூலிமா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாகவே ஃபியூ கஸ்டமர் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருப்போம். இன்வாய்ஸஸ்லாம் ஓவர் டியூ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெபிட் நோட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணலான்னு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜோகோ புக்ஸோட செட்டிங்ஸ் போய்க்கிறேன். செட்டிங்ஸ் போனேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேஷன் ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ் போய்க்கிறேன். அதுக்கு கீழே போனால் எனக்கு கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஒரு புது கஸ்டம் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து டெபிட் நோட் தானே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் நோட் பண்ணுறதுனா நான் டெபிட் நோட் கொடுத்துக்கிறேன். இது எந்த மாடியூலில் கிரியேட் பண்ணும், ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ என்ன மாடியூலில் கொடுக்க போகிறேனோ அந்த மாடியூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு இன்வாய்ஸ் மாடியூலை வச்சு தான், ஏன்னா எனக்கு வந்து இன்வாய்ஸ் ஓவர் டியூ ஆனதுக்கப்புறம் எனக்கு டெபிட் நோட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணுன்றதுனா நான் இன்வாய்ஸ் மாடியூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே டெலியூஜ் வந்து யூஸ்வலாக டிஃபால்ட்டாக இருக்கும். எங்கள் ஜோஹோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா நாங்கள் தனியாக அந்த டெலியூஜ்ன்ற பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் இல்லை உங்களுக்கு நீங்களாக ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி டேப் அப்பியர் ஆகும். இங்கே வந்து உங்களோட கஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் அந்த கோடை வந்து உங்களால் அப்டேட் பண்ணி உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் ரன் பண்ணணும்னா இங்கே வந்து கனெக்ஷன்ஸ் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல, அந்த கனெக்ஷன்ஸ் டேப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து உங்களால் ஈஸியாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து ஜோகோ புக்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கிரியேட் கனெக்ஷன்ஸ்லேருந்து டிஃபால்ட் சர்வீசஸ்லேருந்து உங்களுக்கு ஜோகோ புக்ஸ் சர்வீசஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் இங்கே கனெக்ஷன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஜோகோ புக்ஸ் கூட வந்து கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் கோடு கொடுத்துட்டு நான் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் கஸ்டம் ஃபங்க்ஷனை நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போகிறேன். ஸோ போனேன்னா இங்கே நான் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. ஃபங்க்ஷன் நேம் ஆகட்டும், மாடியூல் நேம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இங்கே அதுக்கான பர்டிகுலர் கோடை நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா என்னோட இன்வாய்ஸ் வந்து ஓவர் டியூ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ ரூலும் க்ரியேட் பண்ண போகிறோம் என்ன மாதிரி ரன் ஆகணும்ட்டு. அது எப்படி அந்த டெபிட் ஃபீ இருக்குல்ல அந்த டெபிட் நோட் எப்படி கால்குலேட் ஆகும்னா உங்களோட இன்வாய்ஸ் டோட்டல் கூட 0.18 அப்படின்னா 18% லெவலில் மல்டிப்ளை ஆனால் அந்த பர்சன்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நோட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரூல் செட் பண்ணணும். என்ன ரூல்னா இன்வாய்ஸ் ஓவர் டியூ ஆனதுக்கு அப்புறம் தானே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நோட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரூல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் கீழே ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களால் ஒரு நியூ ரூல் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ரூல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ரூல் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ரூல் நேம் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் ஃப்ளோ எனக்கு வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். இது டேட் பேஸில் ரன் ஆகணுமா இல்லை வந்து ஈவென்ட் பேஸில் ரன் ஆகணுமா நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு டேட் பேஸில் ரன் ஆகணும். அப்படின்னா எப்படின்னா இன்வாய்ஸ் வந்து ஓவர் டியூ ஆனதுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து 1 day ஆஃப்டர் டியூ டேட் நான் செட் பண்ணிக்கிறேன். எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த டைமில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் டைமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸிக்யூஷன் சைக்கிளையும் உங்களால் இங்கேருந்தே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து எப்படி ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த டைமில் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாவது க்ரைட்டீரியா செட் பண்ணணும் அந்த இதுக்கு அப்படின்னா என்னால் க்ரைட்டீரியாவும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்னென்னா என்னோட இன்வாய்ஸோட ஸ்டேட்டஸ் எப்போ ஓவர் டியூவாக இருக்கோ அப்போ தான் எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற க்ரைட்டீரியாவை நாங்கள் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமீடியட் ஆக்ஷன்ஸ் எப்போ அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணுன்றதை நான் இங்கே வந்து இமீடியட் ஆக்ஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து நான் கஸ்டம் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து இங்கே பண்ண போகிறேனோ அந்த பர்டிகுலர் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே லிஸ்ட் ஆகும். அங்கே வந்து எனக்கு தேவையான கஸ்டம் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி நான் அசோசியேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் அசோசியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா என்னோட கஸ்டம் ஃபங்க்ஷன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னோட ஒரு இன்வாய்ஸ் வந்து ஓவர் டியூ ஆகுது, இப்போ நான் செட் பண்ண மாதிரி ஓவர் டியூ ஆனதுலேருந்து ஒரு நாள் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கஸ்டம் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்வாய்ஸ் வந்து போய் காட்டுறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ் போனோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி ஓவர் டியூ ஆகி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் டியூ ஆகிடுச்சு. கமெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் கஸ்டம் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நோட் வந்து கிரியேட் ஆகிருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் ஃப்ளோ எப்படி செட் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நோட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது உங்கள் கஸ்டமர்ஸ் சென்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா லேட் ஃபீயும் உங்களால் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டம் பட்டன். ஸோ கஸ்டம் பட்டன்னா என்னென்னா இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஒரு ஆட்டோமேட்டடாக எப்படி வந்து ஓவர் டியூ ஆன உடனே ஒரு லேட் ஃபீக்காக ஒரு டெபிட் நோட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆகிடும். ஸோ வந்து எப்போ வந்து ஒரு நாள் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் எதுவும் மேனுவலாக ஆக்ஷன் பண்ணணும்னு தேவையில்ல, அதுவே எக்ஸிக்யூட் ஆகிடும். கஸ்டம் பட்டன்ன்றது நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் பண்ணணும் ஒரு டிரான்சாக்ஷன் லெவலில் அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக அந்த ஆக்ஷனை வந்து நான் வந்து ஒரு கோடையோ ஸ்கிரிப்டையோ வச்சு நான் ஈஸியாக கஸ்டம் பட்டன் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து யூஸ்வலாக ஒரு 10,000 ரூபாய் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த 10,000 ரூபாயும் என் கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து உடனே கலெக்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 30% கலெக்ட் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு ஒரு 20%, நெக்ஸ்ட்டு ஒரு 50%. இந்த மாதிரி நான் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை என்னால் கஸ்டம் பட்டன் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு வந்து என்னால் ரிட்டைனர் இன்வாய்ஸ் யூஸ்வலாக நம்ம ரிட்டைனர் இன்வாய்ஸஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கேஸில் நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் வேல்யூக்கு என்னால் ரிட்டர்னர் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம கஸ்டம் பட்டன் மூலியமாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு இன்வாய்ஸஸ்க்கு போகிறோம். இது என்ன நம்ம டிரான்சாக்ஷன் லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சேல்ஸ் போனோம் அப்படின்னா இன்வாய்ஸஸ் போய்க்கலாம். இன்வாய்ஸஸ் போயிட்டு கஸ்டம் பட்டன் போனோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து நியூ கஸ்டம் பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கஸ்டம் பட்டனில் வந்து நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த கஸ்டம் பட்டன் நேம் என்ன மாதிரி வேணுமோ அந்த பர்டிகுலர் கஸ்டம் பட்டன் நேம் கொடுத்துட்டு பட்டன் டைப் கஸ்டம் பட்டனாக வேணுமா. இங்கே வந்து லொக்கேஷன்றது முக்கியம். இந்த லொக்கேஷன் எப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டீட்டெயில் பேஜ் மெனு, லிஸ்ட் பேஜ் ஆக்ஷன் மெனு, லிஸ்ட் பேஜ் பல்க் ஆக்ஷன் மெனுன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்னென்னா டீட்டெயில் பேஜ் மெனு அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸோட பிடிஎஃப்க்கு மேலே வந்து அது லிஸ்ட் ஆகும். அது வந்து டீட்டெயில் பேஜ் மெனு. இன்கேஸ் அது வந்து எனக்கு இந்த கஸ்டம் பட்டன் வந்து வேறு இன்னொரு இடத்துல அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்லாம் கிரியேட் பண்ணி இந்த ப்ளஸ் நியூ கிளிக் பண்ணுவோம்ல அந்த இடத்துல லிஸ்ட் பேஜ் ஆக்ஷன் வேறு இடத்துல லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா லிஸ்ட் பேஜ் ஆக்ஷன் மெனு கொடுத்துக்கலாம். இல்லை பல்க் ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் அந்த இடத்துல லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பல்க் ஆக்ஷன் மெனு கொடுத்துட்டு நமக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே நம்ம வேணுன்றதுனால டீட்டெயில் பேஜ் மெனுவில் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் அப்பியர் ஆகும். இங்கே வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் சொன்னேன்ல இங்கே நம்ம ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிட்டர்னர் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆர்குமெண்ட்டாக நான் பர்சன்டேஜ் கொடுத்து நான் இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே நான் ஆர்குமெண்ட்டும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே கஸ்டம் கோட் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் உங்களால் ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கஸ்டம் பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்காக கஸ்டம் பட்டன் வந்து ஸ்கிரிப்ட் பேசிஸ் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கலாம், அது எங்கே லிஸ்ட் ஆகணுன்றதை நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஆர்கியூமெண்ட் நம்ம என்ன ஆர்கியூமெண்ட் வேணுமோ அந்த பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டையும் சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டம் பட்டன் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி லிஸ்ட் ஆகும், எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்வாய்ஸ் போய்க்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஓவர் டியூவில் இருக்குது. ஸோ இந்த இன்வாய்ஸ்லேருந்து இப்போ நான் கஸ்டமர்கிட்ட ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் நான் வாங்கணும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் அப்படின்னா நான் இங்கே வந்து கஸ்டம் பட்டன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? நம்ம வந்து இதுதான் வந்து டீட்டெயில் பேஜ் மெனு. ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆகுது. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பாப்அப் நாங்கள் ஆர்குமெண்ட் செட் பண்ணோம்ல, அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் ஆகும். இப்போ வந்து எனக்கு வந்து இதுலேருந்து எனக்கு 30% அமௌண்ட் மட்டும் நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் கொடுத்துடுவேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிட்டர்னர் இன்வாய்ஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கான ரிட்டர்னர் இன்வாய்ஸஸ் வந்து இப்போ நீங்கள் ரிட்டர்னர் இன்வாய்ஸஸ் செக்ஷன்ஸ் போனீங்கன்னா அங்கே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்னர் இன்வாய்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்னர் இன்வாய்ஸஸ் வச்சு வியூ பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமருக்கு அமுச்சு அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்கள் இன்வாய்ஸில் அப்ளை பண்ணி உங்கள் பார்ஷியலாக பேமெண்ட்டை உங்களால் ரிட்டர்னர் இன்வாய்ஸ் மூலிமா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் உங்களால் இந்த கஸ்டம் பட்டன் வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லீவரேஜிங் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷனில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டம் ரிப்போர்ட். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஜோகோ புக்ஸ்லேருந்து உங்களால் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இருக்கிற ரிப்போர்ட்ஸையும் அதுக்கப்புறம் புதுசாக எப்படி ஒரு ரிப்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணலான்றத கஸ்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ கஸ்டம் ரிப்போர்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜோகோ புக்ஸ் போயிட்டு ஜோகோ புக்ஸில் லெஃப்ட் சைட் பேனலில் நீங்கள் வந்து கீழே போனீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ரிப்போர்ட்ஸ் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற உங்களால் எல்லா டிஃபால்ட் ரிப்போர்ட்ஸையும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே நான் எப்படி இருக்கிற டிஃபால்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு புது ரிப்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போகும். ஃபஸ்ட்டு நான் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போய்க்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல நம்ம ரிப்போர்ட்டிங் டேக் க்ரியேட் பண்ணோம்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸை வச்சு. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் எப்படி வந்து ஒரு கஸ்டம் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறான்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எனக்கு தேவைன்ற டேட் ரேஞ்ச் நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே கம்பேர் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இங்கே நான் கம்பேர் வித் கொடுத்துட்டு கம்பேர் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்டிங் டேக்னு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எனக்கு என்னென்ன டேக் வச்சுலாம் நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் டேக் எல்லாத்தையும் நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்னென்ன டேக் வச்சுலாம் நான் இங்கே ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அந்த பர்டிகுலர் டேக் எல்லாம் நான் சூஸ் பண்ணி நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை என்னோடய ரிப்போர்ட்டிங் டேக் வைஸ் வச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்னால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் டேக் வச்சு நம்மளால் கஸ்டமைஸ் ரிப்போர்ட் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மற்ற ரிப்போர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்போர்ட்டை நம்மளால் சேவும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஐக்கன் இருக்குல்ல மேலே கஸ்டமைஸ் ஆப்ஷன், இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேணுன்ற கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம அது வந்து ஒரு கஸ்டம் ரிப்போர்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவஸ் கஸ்டம் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா நான் என்ன டேட் ரேஞ்சுக்கு அது க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னென்ன ரோஸ்லாம் அதில் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி தேவைன்றதை ஆட் பண்ணிக்கலாம். லே அவுட் ஆட் பண்ணணும், ஆர்கனைசேஷன் அந்த ரிப்போர்ட்டில் வந்து நேம் காட்டணுமா, லோகோ காட்டணுமா, என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நமக்கு வேணுன்ற ப்ரிஃபரன்சஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்டிங் டேக். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கஸ்டம் ரிப்போர்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி புது ரிப்போர்ட்டாக கஸ்டம் ரிப்போர்ட்டில் சேவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கஸ்டம் ரிப்போர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் ரெடி டு யூஸாக எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு புது ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் செக்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த கிரியேட் நியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் மாடியூல் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கலாம், எனக்கு இன்வாய்ஸஸ் இருக்குது, இன்வாய்ஸ் பேமெண்ட் இருக்குது, இது ரெண்டுத்தையும் என்னால் ஒரே ரிப்போர்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா அது கஸ்டம் ரிப்போர்ட் வழியாக கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ பேரண்ட் மாடியூலில் நான் இன்வாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சைல்டு மாடியூலில் நான் இன்வாய்ஸ்க்கான அந்த கஸ்டமர் பேமெண்ட்டை நான் இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து பேரண்ட் மாடியூலையும் சூஸ் பண்ணிட்டேன், சைல்டு மாடியூல் விச் இஸ் கஸ்டமர் பேமெண்ட்டையும் சூஸ் பண்ணிட்டு எனக்கு எல்லா ரெக்கார்டும் வியூ ஆனால் நல்லா இருக்குன்றதுனால நான் ஷோ ஆல் ரெக்கார்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும், ஏதாவது குரூப் பண்ணணுமா, இல்லை என்னென்ன காலம்ஸ்லாம் காட்டணுமோ எனக்கு இங்கே இருக்கிற காலம்ஸ் எல்லாம் செலக்டட் காலம்ஸில் நமக்கு தேவைப்படுற காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரிப்போர்ட் லே அவுட் நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்தோமோ நம்ம லே அவுட் ஜென்ரேட் பண்ணி ரிப்போர்ட் ப்ரிஃபரன்ஸஸில் போயிட்டு நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த பர்டிகுலர் நேம் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இந்த ரிப்போர்ட்டை இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்லேயே என்னோட இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ், அந்த இன்வாய்ஸோட டேட், அதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் வந்துச்சு இல்லை அந்த பேமெண்ட் நம்பர், அந்த பேமெண்ட் இன்கேஸ் எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருந்தது அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸஸ்க்கு அப்படின்னா அந்த பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸையும் என்னால் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்லேருந்தே என்னால் ஈஸியாக வியூ பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸையும் அதே மாதிரி ஒரு நியூ கஸ்டம் ரிப்போர்ட்டையும் ஜோகோ புக்ஸ்லேருந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக கஸ்டம் மாடியூல்ஸ்.
ஸோ கஸ்டம் மாடியூல்ன்றது இப்போ சோகோ புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கஸ்டம் டிஃபால்ட்டாக மாடியூல்ஸ் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இன்வாய்ஸ் ஆகட்டும், பில்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கஸ்டம் மாடியூல் இருக்கும். அதை தவிர்த்து எனக்கு அடிஷ்னலாக ஒரு புது மாடியூலையே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது என்னால் கஸ்டம் மாடியூல்ஸ் வழியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் வந்து வாரண்ட்டி எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட ஐட்டம்ஸ்க்கு வாரண்ட்டி கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கான வாரண்ட்டி ஸ்லிப்போ இல்லை வாரண்ட்டி சர்டிஃபிகேட்டோ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் கஸ்டம் மாடியூல் வழியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சோகோ புக்ஸோட செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கஸ்டம் மாடியூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அங்கே ஓவர்வியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ கஸ்டம் மாடியூல் கிரியேட் கஸ்டம் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடியூல் நேம் கேட்கும். ஸோ இதுக்கு மாடியூல் நேம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் வாரண்ட்டி ஸ்லிப்புன்னு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளூரலில் வந்து கேட்குது, ப்ளூரலில் வந்து வாரண்ட்டி ஸ்லிப்ஸ். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டு ரெக்கார்ட் வாரண்டிஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இன்கேஸ் இந்த கஸ்டம் ஃபீல் வந்து உங்களோட அதர் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் காட்டணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் ப்ரொசீட் பாய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டம் மாடியூல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி ஃபீல்டு செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரைமரி ஃபீல்டு அப்படின்னா யூஸ்வலாக எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் யூனிக்காக கொடுக்குறது அதோட நம்பர். ஸோ இங்கேயும் நம்ம வாரண்ட்டி நம்பரையே எடுத்துப்போம். ஸோ நான் இப்போ வந்து வாரண்ட்டி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வாரண்ட்டி நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த வாரண்ட்டி நம்பரையும் நான் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் எப்படி வந்து நம்ம ஒரு மெம்பர்ஷிப் ஐடி எப்படி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே நான் வந்து வாரண்ட்டி நம்பரையும் ஆட்டோ ஜென்ரேட் ப்ரிஃபரன்சஸில் கொடுத்து இந்த பர்டிகுலர் ப்ரைமரி ஃபீல்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த மாடியூலுக்கு ஒரு ப்ரைமரி ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டேன் வாரண்ட்டி நம்பர்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு அடிஷ்னலாக ஃபீல்ட்ஸ் தேவை. இப்போ வாரண்ட்டி நம்பர் கொடுத்துட்டு எனக்கு வந்து வாரண்ட்டி சர்டிஃபிகேட்டில் என்னென்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கடையில் போய் வாங்கினா வாரண்ட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அதில் யூஸ்வலாக வாரண்ட்டி நம்பர் இருக்கும், கஸ்டமர் நேம் நம்மளோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அந்த ஐட்டமோட டீட்டெயில்ஸ் அந்த ஐட்டம் நேம் இருக்கும், பர்ச்சேஸ் டேட் இருக்கும், எப்போ வாரண்ட்டி ஸ்டார்ட் ஆகுது முடியுது, இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டெல்லாம் எப்படி அடிஷ்னலாக ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு செக்ஷன் வேணும்னா செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டேபிள் வேணும், என்னோட இந்த கஸ்டம் மாடியூல் ஒரு டேபிள் ஆட் பண்ணணும்னா அந்த டேபிள்ஸ் என்னென்னலாம் வேணுமோ ஃபீல்டு வேணுமோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் வந்து நான் வந்து கஸ்டமரோட டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்காக நான் கஸ்டமர்ஸ்ன்னு இந்த செக்ஷனை வந்து நான் நேம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிளில் வந்து நான் வந்து ஐட்டம்ஸ்ன்னு நான் நேம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஐட்டம், அந்த ஐட்டமோட பர்ச்சேஸ் டேட் இதெல்லாம் நான் அந்த டேபிளில் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இது உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் தேவையோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷனையும் டேபிளையும் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமரில் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் நேம் வந்து காட்டணும். ஸோ கஸ்டமர் நேம் மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக கஸ்டமர் செக்ஷன்ஸ்லேருந்து ஃபெச் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அதுக்காக நான் லுக்கப் ஃபீல்டை வந்து லுக்கப் கஸ்டம் ஃபீல்டு அந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லுக்கப் ஃபீல்ட்னா ஒன்றும் பண்ணாதுங்க, கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த கஸ்டமர் ஃபீல்டில் கொடுத்ததை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து புல் பண்ணி அந்த டேட்டாவை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து லுக்கப் ஃபீல்டை நான் எடுத்து வந்து கஸ்டமர் செக்ஷன்ஸில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு லேபிள் நேமாக நான் கஸ்டமர் நேம்னு சொல்லி கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் லுக்கப். இது எந்த மாடியூல்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் மாடியூல்லேருந்து எடுக்கிறோம். ஸோ மாடியூல் வந்து நான் கஸ்டமர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரிலேட்டட் லிஸ்ட்டுன்றது ரிலேட்டட் லிஸ்ட் நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேண்டட்டரியாக இருக்கணுமா பிடிஎஃப்ல காட்டணுமான்றதை நம்ம ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஃபீல் கிரியேட் ஆகிடும். ஸோ ஐட்டம் டேபிளில் வந்து நம்ம யூஸ்வலாக என்னென்ன வச்சுருப்போம், சீரியல் நம்பர், நமக்கு சீரியல் நம்பர் வேணும்னா சீரியல் நம்பர் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் தேவையோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ நான் ஐட்டமையும் ஃபெச் பண்ணணும், இப்போ நான் ஐட்டம் டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஐட்டம் செக்ஷனில் எப்படி கஸ்டமர்ஸை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோமோ அதே மாதிரி நம்ம ஐட்டம்ஸையும் லுக்கப் ஃபீல்டு வழியாக ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் லேபிள் நேமில் வந்து ஐட்டம் நேம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடியூல் வந்து எங்கேருந்து ஃபெச் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் மாடியூலையும் நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர் ஃபீல்டும் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்ன இங்கே ஃபீல்டெல்லாம் கொடுக்கணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாரண்ட்டி டேட் கொடுக்கணும், ஸோ வந்து பர்ச்சேஸ் டேட் கொடுக்கணும், இந்த மாதிரினா அதுக்கான பர்டிகுலர் ஃபீல்டெல்லாம் நான் கொடுத்து இப்போ வந்து பர்ச்சேஸ் டேட், வாரண்ட்டி டேட், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து என்னென்ன டேபிள்ஸோ இல்லை செக்ஷன்ஸோ இல்லை அந்த டேபிளில் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு புது மாடியூலையும் உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்களால் இங்கேருந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடியூலில் எப்படி டேட்டாலாம் அப்டேட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் பேனல் ஆஃப் ஜோகோ புக்ஸ் வந்தீங்கன்னா கஸ்டம் மாடியூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் கஸ்டம் மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் மாடியூல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரண்ட்டி ரெசிஸ்டன்ஸ்க்கே போகிறேன் அப்படின்னா ஒரு நியூ கிளிக் பண்ணும்போது வாரண்ட்டி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ ஜென்ரேட் நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக நம்ம லுக்கப் ஃபீல் கொடுத்ததுனால கஸ்டமர்ஸ்லேருந்து அது ஈஸியாக ஃபெச் பண்ணிக்கிச்சு. ஸோ வந்து நான் வந்து எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சீரியல் நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன ஐட்டம்க்கு வந்து நான் வந்து இப்போ வந்து இது க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன டேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், வாரண்ட்டி ஸ்டார்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், ஸோ எப்போ அந்த வாரண்ட்டி எனக்கு வந்து முடியணும், எவ்வளோ நாளில் முடியணும், ஸோ எல்லாத்தையும் வாரண்ட்டி ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்கா எக்ஸ்பயராக இருக்கா அந்த மாதிரி நமக்கு தேவையானது கொடுத்துட்டு நம்ம அந்த கஸ்டம் மாடியூலில் நம்ம அந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் மாடியூல்லேருந்து நம்மளால் ஈஸியாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸையும் க்ரியேட் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஜோஹோ புக்ஸில் ஒரு சின்ன ஃபீல்ட்லேருந்து ஒரு புது மாடியூல் க்ரியேட் பண்ணுற வேறு எப்படி பண்ணலான்னு பார்த்துருப்போம். இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோஹோ புக்ஸில் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது குவைரீஸ் இருந்துக்குன்னா நீங்கள் வந்து எங்களோட சப்போர்ட்டுக்கு கூட நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம்.